தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பெரும்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாஸ்கா என் கிழமைகளில் திங்கள் ஆகிய இன்று நாம் நமது தாயாம் திரு அவை காண்டபரி நாட்டினை சார்ந்த புனித ஆன்சலம் அவர்களை நினைவு கூற நம்மை அன்போடு அழைக்கின்றது. கல்வி அறிவு சிறந்தவர், எழுத்தாற்றல் உடையவர் மற்றும் இவர் ஆயரும் மறை வல்லுனரும் கூட. தன்னுடைய இளமை காலத்திலேயே தன்னுடைய தாயை இழந்து விடுகின்றார். தன்னுடைய தாயின் அன்பை உணர முடியாத இவருக்கு தந்தையுடைய கொடுமையினால் இவர் பொறுத்து கொள்ள முடியாமல் தனது தந்தையை விட்டு வீட்டை விட்டு வெளியே வருகின்றார். பல ஆண்டுகள் வெளியே சுற்றி திரிகின்றார். பின்பு இவர் குருமடத்திற்கு செல்கின்றார். அங்கு குருமடத்திலே குருவானவராக மாறி அன்புக்குரியவரே 15 ஆண்டுகள் தான் சேர்ந்த சபையின் தலைவராக சிறப்பாக திறமைமிக்க பணியாற்றுகின்றார். பிறகு இவர் ஆயராக திருநிலைப்படுத்தப்படுகின்றார். இவருடைய சிறப்பு அம்சம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், இவர் கொலோக்கியம் என்கின்ற நூலை எழுதுகின்றார். அதிலே கடவுளுடைய இருத்தல், கடவுளுடைய மூல கூறுகள், கடவுள் இருத்தல் பற்றிய விளக்க உரைகள் என்று இவர் எழுதுவதை நாம் பார்க்க முடிகின்றது. அது மட்டுமல்லாமல் ஒரு சில நாட்களுக்கு பின்பு, காலத்திற்கு பின்பு இவருக்கும் இவர் வாழ்ந்த காலகட்டத்திலே இருந்த அரசருக்கும் திருத்தந்தையரிடத்திலே மேல்முறையீடு செய்வதற்கான வாக்குவாதங்கள் ஏற்படுகின்றன. இதன் வழியாக இவரை அரசர் நாடு கடத்தப்படுகின்றார். பிறகு நாடு கடத்தப்படுகின்ற பொழுது இவர் ஒரு புத்தகத்தை எழுதுகின்றார். அந்த புத்தகத்தின் பெயர்தான் கடவுள் ஏன் மனிதரானார் என்ற அந்த புத்தகம். மிகவும் சிறப்பான ஒரு காவியமாக அது அமைந்திருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் மனிதரானார், எதற்காக அவர் மனிதராக திருவுளம் கொண்டார், அவர் மீட்பை எப்படி நம் ஒவ்வொருக்கும் தந்தரிருக்கின்றார் என்கின்ற விளக்கத்தை அவர் அந்த புத்தகத்திலே கூறியிருப்பதை பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படி தனக்கு கடவுளால் கிடைக்கப்பட்ட ஆற்றலின் வழியாக புனித ஆன்சலம் அவர்கள் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்கின்றார். நாம் கடவுளுக்கு நம்முடைய ஆற்றல்களை கொண்டு நம்முடைய திறமைகளை மற்றவர்களோடு பகிர்ந்திருக்கின்றோமா, வெளிப்படுத்தியிருக்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே பல நேரங்களிலே நாம் சுயநலமிக்க மனிதர்களாக வாழ்ந்த நேரங்களுக்காக இத்திருப்பலியிலே நாம் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே,
இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது ஆழ்ந்த ஞானத்தை தேடவும் அதை பிறருக்கு கற்பிக்கவும் ஆயரான புனித அன்சலோமுக்கு அருள் புரிந்தீரே. அதனால் நாங்கள் நம்ப வேண்டும் என்று நீர் பணித்தவற்றை எங்கள் உள்ளங்களில் சுவைத்து மகிழ நாங்கள் உம்மீது கொண்டுள்ள நம்பிக்கை எங்கள் அறிவாற்றலுக்கு உதவுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பெந்தகோஸ்த் நாளில் பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத் இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அரும் செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரை அறித்துள்ள திட்டத்தின்படியும் தன் முன் அறிவித்தபடியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதர் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனையிலிருந்து விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது: நான் ஆண்டவரை எப்பொழுதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேருவகை கொள்கின்றது. என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். உம் தூயவனை படுகுழியை காண விடமாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதர சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரையே நம்மிடம் இருக்கிறது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன் அறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், அவரது உடலை படுகுழியை காண விடமாட்டீர் என்று கூறியிருந்தார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்திற்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் உங்கள் பல்லவி. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன். பல்லவி. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரை என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரை. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனசான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்பொழுதும் என் கண்முன் வைத்துள்ளேன்.
அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசையுறேன். பல்லவி. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம், மகமகிழ்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 28, இறை வார்த்தைகள் 8 முதல் 15 முடிய. அக்காலத்தில் கல்லறையில் இயேசுவை காண வந்த பெண்கள் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றத்திலும் அதே வேளையில் பெரும் மகிழ்ச்சியுற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அவர்கள் போய்க் கொண்டிருந்த போது காவல் வீரருள் சிலர் நகரத்திற்குள் சென்று நிகழ்ந்தவை யாவற்றையும் தலைமை குருக்களுக்கு அறிவித்தனர். அவர்கள் மூப்பர்களுடன் கூடி கலந்து ஆலோசித்து அப்படை வீரருக்கு மிகுதியாக பணம் கொடுத்து, நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது இயேசுவின் சீடர் இரவில் வந்து அவரது உடலை திருடி சென்று விட்டனர் என சொல்லுங்கள். ஆளுநர் இதை கேள்வியுற்றால் நாங்கள் அவரை நம்ப செய்து நீங்கள் தொல்லைக்கு உள்ளாகாதபடி பார்த்து கொள்வோம் என்று அவர்களிடம் கூறினார்கள். அவர்களும் பணம் பெற்றுக்கொண்டு தங்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்தவாறே செய்தார்கள். இந்நாள் வரை இந்த வதந்தி யூதரிடையே பரவி இருக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் உயிர்ப்பை பற்றி சொல்லப்படும் நகைச்சுவை துணுக்கியது. அதாவது, ஒருவர் அரிமத்தியா ஊரை சார்ந்த யோசப்பிடத்திலே இவ்வாறாக கேட்டாராம், இதோ நீதான் இயேசுவுக்கு கல்லறை தந்தாயே, உன்னுடைய கல்லறை மிக சிறப்பான கல்லறையாச்சே, பிறகு எதற்கு நீ இயேசுவுக்கு நீ கல்லறை கொடுத்தாய் என்று கேட்டாராம். அதற்கு அரிமத்தியா ஊரை சார்ந்த யோசேப்பு சொன்னாராம், ஓ அதுவா, இயேசு என்னிடத்திலே அந்த கல்லறையை 3 நாட்கள் தான் கேட்டார், அதனால் தான் நான் கொடுத்தேன் என்று சொன்னாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்வு என்பதே மரணத்தோடு நாம் தொடுக்கும் போர்தான். மரணம் என்பது ஏதோ ஒரு நேரத்திலே இறுதியாக வரக்கூடியது என்பது மரணம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் நாம் போராடுகின்றமே போராட்டங்களா, ஒவ்வொன்றும் மரணத்தை தாண்டக்கூடியதுதான் நம்முடைய வாழ்க்கையில். இதுதான் ஒரு தத்துவ ஞானி இவ்வாறாக சொல்வார் ஆங்கிலத்திலே, sleep is a short death, death is a long sleep. Sleep is a short death, whereas death is a long sleep. அதாவது நாம் ஒவ்வொரு நாளும் நாம் இறப்பிற்கு மரணத்துக்கு நாம் நம்முடைய உறக்கத்தின் வழியாக நாம் அதற்கு தயாரித்து கொண்டிருக்கின்றோம் என்பதை தான்
இந்த தத்துவ ஞானி இவராக ஆங்கிலத்திலே சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியை நாம் கேட்டோம். முதலாவது வாசகத்திலும் பார்க்கின்றோம், மரணமும் கல்லறையும் தொடர்பு படுத்தி சொல்லுவதை பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இறுதியாக எட்டக்கூடியதுதான் மரணம் என்பது அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் நாம் துன்பப்படுகின்றோம் என்றால் அதுவும் ஒரு விதமான மரணம்தான். ஒவ்வொரு தினந்தோறும் நாம் ஏதாவது ஒன்றை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்றால் அதுவும் ஒரு விதத்திலே மரணத்தை குறிப்பதுதான். துயரப்பட்டு கொண்டிருக்கின்றோம், மனக்கலக்கம் கொண்டிருக்கின்றோம், எதிர்பார்ப்பு, நான் நினைச்சது எதுவுமே நடக்காமல் இருக்கின்றது என்கின்ற அந்த நிறைவேறாமை, இவை அனைத்தும் அன்புக்குறிகளே ஏதோ ஒரு வடிவங்களிலே மரணம் நம் வாழ்வில் தொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் அது என்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களாக இருக்கட்டும், கவலைகளாக இருக்கட்டும், கஷ்டங்களாக இருக்கட்டும், நான் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு தருணம், இப்படிப்பட்ட ஒரு நினைவுகள் நிறைவேறாமல் போய்கொண்டிருக்கின்றது. அந்த நிறைவேறாமை, இந்த ஏக்கங்கள் அனைத்தும் அன்புக்குரியவர்களே மரணத்தின் வடிவங்களாக நம் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கின்றது. எவ்வாறு இயேசு மரணத்தை வென்று அந்த கல்லறையை விட்டு வெளியே வந்தாரோ அதே போன்று நாமும் இந்த மரண வடிவங்களில் இருக்கின்ற இந்த ஒவ்வொரு வடிவங்களையும் விட்டு நாம் வெளியே வர வேண்டும் என்பதுதான் இன்றைய நற்செய்தியில் நமக்கு தரப்படுகின்ற செய்தியாக நாம் பார்க்கப்படுகின்றோம். இயேசு மரணம் என்கின்ற அந்த வடிவத்தை யாருமே வெல்ல முடியாது என்று நினைத்தார்கள். கண்டிப்பாக இயேசுடைய உயிர்ப்புக்கு முன்பு இந்த மரணத்தை யாரும் வெல்ல முடியாது என்று நினைத்தார்கள். ஆனால் இயேசு அந்த மரணத்தை வென்று 3ஆம் நாள் வெளியே வருகின்றார். அன்புக்குரியவர்களே, இதை முற்றிலும் பொறுத்து கொள்ள முடியாத தலைமை குருக்களும் அதிகார வர்க்கமும் என்ன செய்கிறார்கள்? பணத்தை தந்து அவர்கள் கட்டுக்கதையை உருவாக்குவதை நாம் பார்க்கின்றோம். நாமும் நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த மரண வடிவங்களை நாம் வெளியே வர வேண்டும். நம் காதுபட நாம் கேட்டுக்கொண்டிருப்போம் ஏதாவது நம்மை பற்றி ஊரார் பேசுவதை, அல்லது நம்மை பற்றி ஒரு வடிவத்தை ஏற்படுத்தி இருப்பார்கள். அந்த வடிவங்களை விட்டு நாம் வெளியேற வேண்டும். அதுதான் இயேசு எவ்வாறு மரணத்தை வென்று உயிர் தெழுந்தாரோ அதே போன்று நாமும் உயிர் தெழ முடியும். எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசு உயிர் தெழுந்தார், நாமும் உயிர் தெழுவோம். அல்லேலூயா, ஆமென். படைத்ததெல்லாம் தரவந்தோ பரம்பொருளே உன் திருவடியில், படைத்ததெல்லாம் தரவந்தோ பரம்பொருளே உன் திருவடியில், உன் நினைவு எல்லாம் பெயர் சொல்லும் என் வாழ்வினிலே ஒளி வீசும், படைத்ததெல்லாம் தரவந்தோ பரம்பொருளே உன் திருவடியில். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை பரிவுடன் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் என்றும் உள்ள பேற்றினை பெற்று கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புவோம். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளர்களுக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழல் ஆயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடல் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடல் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எம் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய துணையாளரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்லறையிலிருந்து உயிர் தெழுந்தவர் நம்மையும் நம்முடைய மரண வடிவ கல்லறையாகிய கவலை, துன்பம், நிறைவேறாண்மை என்கின்ற இவை அனைத்திலும் இருந்து உயிர்த்தெழ அன்போடு அழைக்கின்றார். இவரது அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வின் அருள் எங்கள் மனங்களில் பொங்கி வழிய உம்மை வேண்டுகின்றோம். முடிவில்லா மீட்பின் வழியில் பயணம் தொடங்கிய இவர்கள் கொடைகளுக்கு தகுதியுள்ளவர்களாகுமாறு நீர் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்ப்பின் மக்களாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். வாழ்க்கை பழி தொடரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா.
இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.